சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு பிறகு சி. ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த காலைல 10 மணிக்கு பதவி ஏற்றுட்டாரு. பதவி ஏற்ற கையோட பாத்தீங்கன்னா 3 முக்கியமான கோப்புகள்லயும் அவர் கையெழுத்திட்டு இருக்காரு. முதல் 200 யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா மின்சாரம் இலவசம் அப்படிங்கிற ஒரு கோப்புல கையெழுத்திட்டு இருக்காரு. இந்த கோப்புல பாத்தீங்கன்னா இந்த 200 யூனிட் மின்சாரம்ங்கிறது இலவசம் அப்படிங்கிற இந்த கோப்புல ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா 2 மாதங்களுக்கு வெறும் 500 யூனிட் மட்டும் கரண்ட் யூஸ் பண்ணணும் நபர்களுக்கு மட்டும்தான் இந்த 200 யூனிட் மின்சாரங்கிறது ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அதே மாதிரி 2வது கோப்புல என்ன கையெழுத்திட்டு இருக்காருன்னா சிங்கப்பெண் அதிரடி படை அப்படிங்கிற ஒரு படை உருவாக்கப்படும். இந்த படை மூலமா பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கோப்புலையும் கையெழுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி 3வது கோப்பு இது என்ன பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு படை அப்படிங்கிற ஒரு படையும் உருவாக்கி இதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அந்த கோப்புலையும் கையெழுத்திட்டு இருக்காரு. மேலும் விஜய் அவர்கள் மேடையில பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா கஜானாலாம் சுத்தமா வயிற்று காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. கஜானாலாம் பணமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஆட்சியில உட்கார்ந்த பிறகுதான் என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறத முழுமையா ஆராய்ச்சி பொதுமக்களுக்கு வெளிப்படையான ஒரு வெள்ளை அறிக்கையோட நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இந்த 6 சிலிண்டர் அப்புறம் மேலும் பல திட்டங்கள் இருக்குல்ல, இலவச பேருந்து, 2500 ரூபாய் மகளிருக்கான அந்த உரிமை தொகை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்சியில பாத்தீங்கன்னா ஊழல் இருக்காது. இப்ப அமைஞ்சிருக்க இந்த நியூ கவர்மெண்ட் ஃப்ரெஷ் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மதான் ஆட்சிக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை இப்போட எலக்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு உறுதியையும் கொடுத்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா முதல் 200 யூனிட் கரண்ட் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 மாசத்துக்கு 500 யூனிட் மட்டும் கரண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற கோப்புல கையெழுத்திட்ட விஷயம் தான் சில பேர்களுக்கு ஆப்படிச்ச மாதிரி இருக்குது. இப்பதானே இதை என்ன பண்ண முடியும், இப்பதானே இவர் ஆட்சியில் அமர்ந்திருக்காரு, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தான் சில விஷயங்களை நிறைவேற்ற முடியும். அதனால இதுக்கப்புறம் என்ன செய்யறாரு என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பதவியேற்பு விழாக்கு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நபர்களும் வந்திருந்தாங்க. முக்கியமா த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. ஒரு புடவை கட்டிக்கிட்டு கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஹோம்லி லுக்ல வந்திருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல அவருடைய அப்பா அம்மா சந்திரசேகர், சோபா அவர்கள் இவங்கெல்லாம் கலந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட சில நண்பர்களும் கலந்துருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா அவருடைய மனைவி சங்கீதாவும் அவருடைய மகன் சஞ்சயும் வரல. அது ஏங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.